Hi friends, welcome to Chennai food. வாயில வச்ச உடனே சட்டுன்னு கரையற மாதிரியான கோதுமை மாவை வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவு ஸ்வீட் செய்யறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிருக்கேங்க. அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு pan வச்சுக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நான் நெய் எடுத்துக்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சர்க்கரை 3/4 கப் நெய். இதுதாங்க இதுக்கு மெஷர்மென்ட். கிராம்ல சொல்லணும்னா 100 கிராம் கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 75 கிராம் நெய் எடுத்துக்கோங்க. இந்த நெய்ல நம்ம 3/4 பாகத்தை பேன்ல ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நிப்பாட்டிக்கிட்டா போறோம். நம்ம கடைசில தான் யூஸ் ஆகும் அந்த 1 ஸ்பூன் நெய். கோதுமை மாவை நம்ம நெய்ல தான் வறுக்க போறோம். இந்த கோதுமை மாவை இந்த நெய்ல சேர்த்து விட்டுட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கோதுமை மாவு நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் இந்த நெய்யில் வறுத்துக்கோங்க. நான் இப்போ 30 செகண்ட் வறுத்துட்டேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் நான் கோதுமை மாவு வறுத்த பேனை தான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கப்பு கோதுமை மாவுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு கம்பி பதம் வரணும். நான் அடுப்பு சிம்லேயே தான் வச்சு ஜீரை அடுக்குறாங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்ப்போம். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா திக்காயிட்டு வருது. இது மாதிரி கையில் கொஞ்சம் தொட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இப்படி கையை இழுத்தோம்னா நடுவில் நூல் மாதிரி வரணும். அது மாதிரி வந்தால் ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டுடலாம். நான் 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. நாம் நெய்யில் வறுத்த இந்த கோதுமை மாவை இதில் சேர்த்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜீராவோட இந்த கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்வீட்டை சட்டுன்னு செய்யலாங்க. நம்ம டீ வைக்கிற டைமுக்குள்ளேயே இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்தால் கூட சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி வேணும்னா இது செஞ்சிடலாங்க. நல்லா திக்காயிட்டு வருது பாருங்கள். சர்க்கரை பாகோடு சேர்ந்து இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இப்போ நாம் கொஞ்சம் நெய் நிப்பாட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நெய்யை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் நிறுத்தி வச்சுருந்தேன். அதில் நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். மீதி 1/2 ஸ்பூன் நெய் நான் நிறுத்திட்டேன். இதுவே போதும். நல்லா கரண்டியோடு இழுத்துக்கிட்டு சுருண்டு வருது பாருங்கள். இதுதான் பதம் இந்த ஸ்வீட்டுக்கு. பாருங்கள் எப்படி இழுத்துட்டு வருது, பாத்திரத்தில் ஒட்டாமல். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. அந்த பிளேட்டுக்கு தான் நம்ம மாற்ற போகிறோம். அடுப்பு சிம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா சுருண்டு வருது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விழணும் பிளேட்டில். இதை நம்ம லெவல் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூனில் நெய் தடவி வச்சுருக்கேங்க பின்பக்கம். அதை வச்சு நல்லா இப்படி லெவல் பண்ணி விட்டுடலாம். நெய் தடவின ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கொஞ்சம் 50% ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் பாதாம் முந்திரிலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை தூவி விட்டுடலாம். இப்போயே தூவி விட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்டில் நல்லாவே ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம். கோதுமை மாவு ஸ்வீட்டை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நல்லாவே ஆறி இருக்குது ஓரளவுக்கு. 50% வந்தோடனே நான் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் இப்படி கை வச்சா அழுந்தலை, நல்லா க்ரிப்பாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் ஆறினவுடனே கட் பண்ணாதாங்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கத்தியில் நெய் தடவி வச்சுக்கோங்க. கத்தியில் நெய் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிருக்கேன். இப்போ கிராஸில் போட்டுக்கலாம். கிராஸ் கட் மாதிரி. இப்போ தான் நமக்கு டைமண்ட் ஷேப்பில் பீசஸ் கிடைக்கும். நான் கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிட்டேங்க. பாருங்கள் இப்போ கட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பிளேட்டில் இந்த பிளேட்டை கவுத்து போட்டு தட்டி விட்டாலே பீசஸ்லாம் வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். அவ்வளவுதாங்க, கோதுமை மாவு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. அந்த பிளேட்டை கவுத்து போட்டு மாற்றினோடனே பீசஸ் எல்லாமே வந்துருச்சு. பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு நம்ம பீஸ் எடுத்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் வச்ச உடனே சட்டுன்னு கரையும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நம்ம செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு அருமையான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.